வணக்கம். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம மதுரையில் வந்துட்டு ஒரு பாட்டி, அவங்க பேர் கருப்பாயி, அவங்களோட கைரேகை பதியல, அதனால் வந்துட்டு எனக்கு ரேஷனில் பொருள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே நம்மளை ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஸோ இது தளபதியோட கவனத்துக்கு போயிட்டு பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து அது என்னன்னு போய் பாருன்னு சொன்னாங்க. அவங்க 2 கையுமே என்னன்னா, ஏதோ ஒரு பூச்சிக்கடி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் அவங்க ரேகை வைக்க முடியல, அதனால் அரிசி மறுக்கப்பட்டது, உணவு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க மனு கொடுத்துருந்தாங்க. நம்ம சந்தித்து அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு தேவையான அரிசி மற்றும் ஒரு மாதத்துக்கு காய்கறிகள் ப்ளஸ் ஒரு 5000 ரூபாய் வந்து நம்ம இப்போ விஷயம் என்னென்னா, அது மட்டும் விஷயம் இல்லை. ஸோ நான் அந்த சந்திக்க போன இடத்துல பொதுமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. என்ன அப்படின்றப்போ, இல்லை நீங்கள் வரீங்கன்றக்காக வெயிட் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, எதுக்காக வெயிட் பண்ணாங்க, இந்த பிரச்சனை வந்து இங்கே நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பெரியவங்க, ரொம்ப வயசில் மூத்தவங்க, ஒரு 60-70 வயசு, கணவனை இழந்தவங்க, கால் உடைஞ்சவங்க, இது அந்த பாட்டிக்கு மட்டும் நடக்கல, இது மதுரையில் நடக்குது அப்படின்றத தாண்டி இது மதுரையில் மட்டும் நடக்குதான்னு தெரியல, தமிழ்நாடு முழுக்க கூட இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். அந்த பாட்டியை பார்க்க போன சமயத்தில் மறுபடியும் அங்கே உள்ள கழகத்தோழர் மூலயமா அவங்ககிட்ட சொல்லி ஆளுக்கு 10 கிலோ அரிசி வாங்கி அங்கே ஒரு 10 பேருக்கு கொடுத்தோம். வந்து உங்களை கை கூப்பி கேட்குறேன், தயவுசெய்து இந்த மாதிரி வயதானவங்க, கண்ணு தெரியாதவங்க, அவங்ககிட்ட உங்கள் ரூல்ஸ் பேசாதீங்க. ஸோ அதுக்கு மாற்று வழிகள் நிறைய இருக்கும். அதை நீங்கள் தயவுசெய்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ஒரு நிலைமைனா நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்குறோன்றதை தாண்டி இது ஒரு சமூக சேவையை கூட நீங்கள் சொந்த பணத்தில் செலவு பண்ணல, அவங்களோட உரிமையை கேட்டு தான் வராங்க. நம்ம கொடுக்கப்பட்ட ரேஷன் கார்டை கொண்டுகிட்டு தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்கள அலக்கழிச்சு அவங்கள அலைய விடாதீங்க. சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறதுன்றது எவ்வளோ கொடுமைன்றது நம்மளுக்கு தெரியும். அதில் வயதானவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிடலைன்னா அவங்க எந்த லெவலுக்கு இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நிலைமை உருவாக நீங்கள் காரணமாயிராங்க. 4 பேர் வாழ்றதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம், 4 பேர் சாகுறதுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாது. நிச்சயமா இது எங்களோட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மற்றும் நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக கேட்குறோம். நிச்சயமா இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி.